ஹே கைஸ், வெல்கம் டு ஹோம் என்ஜாய். நம்ம இப்போது இந்த வீடியோவில் நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ரீசெண்டாக வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த ஒரு எம்ஐ வேக்கம் ரோபோட் மாப் 2 வந்து வாங்கியிருந்தோம், மாப் 2 ப்ரோ. ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து வாங்கி வீட்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 மந்த்தாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு கீ ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோபோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து ஒரு ஏரியாவில் மட்டும் இப்போ நான் வந்து இங்கே குப்பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு குப்பையை மட்டும் க்ளீன் பண்ணணும். ஸோ என்டையர் வீடை வந்து க்ளீன் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து இந்த ரோபோ வந்து இங்கே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து இந்த இடத்த மட்டும் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டெமோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ஹோம் அப்படிங்கிற ஆப்குள்ளே வந்து போகணும். நான் அந்த ஆப்குள்ளே போய்ட்டு எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோபோவை வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பவர் பட்டன் இருக்கும். இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். ஆப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து டஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம அந்த குப்பைலாம் எங்கே வந்து எடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்லாம் வந்து எடுத்துக்கும். ரிமூவ் பண்ண உடனே ஊற்றுவீங்கன்னா அலர்ட் மாதிரி வந்து கொடுக்கும். ஸோ இந்த டஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணது லைட்டாக அழுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ளீன் பண்ணி முடித்த உடனே இதில் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது மட்டும் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்குள்ளே வந்து வந்துட்டேன். ஸோ எம்ஐ ஹோம் ஆப்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூம்ஸ் எல்லாமே வந்து காட்டுது. இப்போ வந்து நான் பர்டிகுலர் இடத்த மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடம் எது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே வீட்டில் வந்து எந்த இடத்துல அது குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லிவிங் ரூமில் தான். ஸோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே டாப் கார்னரில் வந்து ரைட் கார்னரில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லும். இப்போ எக்ஸாக்டாக வீட்டில் எந்த இடத்துல குப்பை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து குப்பை இருக்குது. ஸோ இப்போது வந்து நான் இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ண சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்றேங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே ரோபோ வந்து அதை பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கும். இப்போ ஸ்கொயர் மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் அளவு எடுத்துக்கும். அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். பண்ணோம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள் எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துருச்சு. பட் ஸ்டில் வந்து குப்பைகள் இருக்குது. ஸோ இந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எப்படி வந்து ஜிக்ஸாக்காக வந்து நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நான் வந்து பெரிய ஸ்கொயர் பண்ணிட்டனால அது சுற்றியும் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் வந்து கரெக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் வந்து கொடுக்குறேன். ஏன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் குப்பை இருக்குது, அதையும் வந்து அழுதான்னு பார்ப்போம். ஸோ திரும்பவும் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நான் சின்ன ஏரியா மட்டும் வந்து கொடுக்குறேன். இந்த வாட்டி ரொம்ப பெருசாக கொடுத்துட்டேன். திங்க் இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்பவும் வந்து அது ரிட்டர்ன் டு அந்த சர்க்கிளுக்கு வந்து போகும் கரெக்டாக. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து இன்னும் க்ளீனாக வந்து எடுத்துருச்சு அது. ஸோ ஒரே டைம் வந்து நிறைய எடுக்க மாட்டேங்குது. பட் 2 டைம் அது இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணிடுது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனும் இருக்குது, ஒரு டைம் வேக்கம் பண்ணுமா 2 டைம் வேக்கம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 2 டைம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாகவே வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கி தள்ளிட்டா டக்குன்னு வந்து முடிஞ்சிருந்தான். பட் ஜஸ்ட் டெமோ காட்டுறதுக்காக வந்து நான் இதை காமிச்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப வேலையாக இருக்கும் போது நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது அழகாக வந்து க்ளீன் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கிளியராகவே உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ குப்பை போட்டிருந்தோம், இப்போ வந்து
ரோபோ மட்டுமே வந்து அந்த வேலையை வந்து பார்த்துருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் அது நம்ம குப்பை போட்டிருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அதை க்ளீன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அந்த டஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த க்ளீனப் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே வந்து சார்ஜுக்கு வந்து போய்க்கும். இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டு அதை ஆன் பண்ணி விட்றணும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஃப்ளக் போட்டு ஆன் பண்ணி விட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரோபோ அதுவே வந்து சென்சார் பண்ணி கரெக்டாக போயிட்டு சார்ஜில் ஓட்டிக்கும் பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போட்டுட்டேன். டஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்துருவோம். ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சரி போட்டுறேம்மா. விட்ரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். அங்கே இருந்த குப்பை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த வேக்கமோட அந்த ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு ஆப்ஷன். ஸோ சீக்கிரமாகவே வந்து ஃபுல் வீடியோவும் வந்து போடுறோம். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு மாப்பும் ஒரு நாள் போட்டு காட்டுறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.